திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் சற்று நேரத்தில் தொடங்கவிருக்கும் நிலையில் அதில் விவாதிக்கப்பட உள்ள அம்சங்கள் குறித்து அண்ணா அறிவாலயத்திலிருந்து நமது செய்தியாளர் கோகுல் விவரங்களை தரவிருக்கிறார். கோகுல், இன்றைய கூட்டம் என்னென்ன விஷயங்கள் குறித்து பேசப்படவிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது? முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்னும் சற்று நேரத்தில் திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினருடைய கூட்டமானது நடைபெற இருக்கிறது. மக்களவை மற்றும் மாநிலங்களவையுடைய உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். திமுக மொத்தம் 21 மக்களவை உறுப்பினர்களும் 11 மாநிலங்களவை உறுப்பினர்கள் 32 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய நிலையில் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இல்லாத போதே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த எம்பிக்களுடைய கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் இந்த கூட்டமானது நடைபெற இருக்கிறது. எம்பிக்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக அண்ணா அறிவாலயத்துக்கு வந்திருக்காங்க. குறிப்பாக வாக்கு திருத்தம் அடுத்த மாதம் அக்டோபர் மாதம் தமிழ்நாட்டில் தொடங்கப்படும் என்று சொல்லக்கூடிய நிலையில் வாக்கு திருட்டு தொடர்பாக தொடர்ந்து திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடிய நிலையில் வாக்கு திருத்த பணிகள் தமிழ்நாட்டில் நடைபெற்றால் அந்த பணிகளை முறையாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கண்காணிக்க வேண்டும் என்ற ஒரு ஆலோசனை முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் வழங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய நிலையில் இந்த வாக்கு திருத்தம் பணிகளில் திமுக ஒரு முக்கியத்துவம் அளிக்கும் என்றும் இதில் ஏதாவது குளறுபடிகளோ அல்லது வாக்கு திருட்டோ நடைபெறாமல் இருப்பதற்காக முறையாக இங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளோடு கண்காணித்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த பணியை கையில் எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை வழங்குவார் என்ற ஒரு தகவலும் சொல்லப்படுகிறது. அதேபோல நாடாளுமன்ற உறுப்பினருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பது குறித்து இன்றைய தினம் முதலமைச்சர் விவாதித்து அதற்கான ஆலோசனைகளையும் குறிப்பாக சட்டமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தங்களுடைய பணிகளை அந்தந்த தொகுதிகளில் தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய நிதிகளை முறையாக தொகுதிகளில் செலவு செய்ய வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் வழங்குவார் என்ற ஒரு தகவலும், முக்கியமாக எஸ்ஐஆர் குறித்து தான் இந்த ஆலோசனை கூட்டமானது நடத்தப்பட இருப்பதாகவும் வாக்கு திருத்தம் பணிகளில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த பணிகளை முறையாக கண்காணித்து ஏதாவது குளறுபடிகள் நடந்தால் உடனடியாக அதை தலைமையுடைய கவனத்துக்கு கொண்டு வரும் வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அந்த பொறுப்பை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த கூட்டத்தின் வாயிலாக வழங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது.